உங்க காரோட இக்னிஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் சில வார்னிங் லைட்ஸ் எல்லாம் எரியும். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிரணும். இப்படி காரை ஸ்டார்ட் பண்ணியும் சில லைட்ஸ் ஆஃப் ஆகல அப்படின்னா அந்த லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சாலே என்ன ப்ராப்ளம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க இன்ஜின்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டா இருக்கு, கூலண்ட் ஆயில செக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க டயரோட பிரஷர் வந்து லோவா இருக்கு, இல்ல உங்க டயர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க காரோட பிரேக் பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்கு, இல்ல பிரேக் பேட் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க ஏர் பேக்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க பேட்டரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சாக போற நிலைமையில இருக்கு, தயவு செஞ்சு பேட்டரி மாத்திருங்கன்னு அர்த்தம். இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க பவர் ஸ்டீரிங்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, இல்ல ஒருவேளை ஆயில் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க டிரான்ஸ்மிஷன் ஹீட்டா இருக்கு, இல்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க விண்ட்ஷீல்ட்ல வாட்டரே இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க க்ரூஸ் கண்ட்ரோல்ல கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க காரை சர்வீஸ் விடணும்னு அர்த்தம். அதே மாதிரி செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு அர்த்தம். இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க காரோட ஏபிஎஸ்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். காரை ஸ்டார்ட் பண்ணியுமே இந்த லைட் எல்லாம் எரியுது அப்படின்னா உங்க காரவே மாத்தணும்னு அர்த்தம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.